இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய அனைத்து விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருளுவாராக. May the Lord shower you with all kinds of goodness and blessings in this new month. எரேமியா 30 அதிகாரம் 19 வசனம். Jeremiah chapter 30 verse 19. அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் குறுகி போவதே இல்லை. நீங்கள் பெருகுவீர்கள். எல்லாரும் உங்களை அற்பமாய் கனவீனமாய் கருதினாலும் கூட கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் குறுகி போவதில்லை, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று. நீங்கள் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டு பெருகுவீர்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்களை ஒடுக்கினவர்கள் மத்தியிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். உற்சாகத்தோட இந்த மாதத்தில் நீங்கள் கர்த்தரை சேவியுங்கள். அவர் உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் வர்த்திக்க பண்ணி பெருக பண்ணுவது உறுதி. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. I will add to the numbers and they will not be decreased. I will bring them honor and they will not be disdained. My dear brothers and sisters, the lost children will never dwindle. You will multiply. Even if everyone considers you insignificant and dreamless, says the Lord, you will not shrink. You will not be ashamed. The Lord promises that you will be established and prosper before me. The Lord will multiply you among those who oppress you. Serve the Lord with enthusiasm. He is sure to prosper and multiply you and your offspring. May the Lord himself bless each of you. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளுக்காக செலுத்துகிறோம் அப்பா, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த 8ஆம் மாதத்திலே நீர் எங்களை அருமையாய் கொண்டு வந்திருக்கிறதே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இது அந்த வாக்குத்தத்த வார்த்தையின்படியாகவே நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து அவர்களை வர்த்திக்க பண்ணி ஆண்டவரே, அவர்களை ஆண்டவரே எல்லாவற்றிலையும் மகிமைப்படுத்துகிறதான கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. கொடாகொடி நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் ஒருபோதும் ஆண்டவரே ஒடுங்கி போவதில்லை, குறுகி போவதில்லை. அவர்களை ஆண்டவரை ஸ்திரப்படுத்தி அவர்களை ஆண்டவரே பெருக பண்ணுகிறீர், அவர்களை ஆசீர்வதிக்கிறீர் அப்பா. அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் அப்பா. அந்த மாதம் கர்த்தர் உண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அளவில்லாமல் தந்து நீர் வழிநடத்தி அல்ல விடுமா செபிக்கலாம். ஒன்றிலும் குறைந்து போகாதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. அவங்களுக்கு தனிப்பட்ட விதத்திலே தேவைப்படுகிற எல்லா விதமான தேவைகளையும் ஆண்டவனை சந்தித்தரல வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இன்னும் இந்த காரியத்திலே எனக்கு ஒரு விடுதலை இல்லையே என்று சொல்லி செபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு ஆண்டவர் விடுதலை நீர் தர வேண்டுமா செபிக்கிறோம். பலவீன கட்டுகளை கர்த்தர் மாற்றி போட வேண்டுமா செபிக்கிறோம். நீரே பலத்தை நீர் தந்தரல வேண்டுமா செபிக்கிறோம். பிள்ளைகள் சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடு இந்த உலகத்திலே ஆண்டவரே சந்தோஷமாய் சமாதானமாய் மகிழ்ச்சியோடு ஒரு வாழும்படியாக இருக்கிற தர வேண்டுமா செபிக்கிறோம். பிரசன்னமர்களோடு கூட இருந்து வழிநடத்துவதாக நம்முடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளோடு இருந்து கூட அவர்களை வழிநடத்த வேண்டியவர்களுமா செபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் தாமே நம்முடைய பிள்ளைகளுடைய சந்ததியை ஆசீர்வதித்தரல வேண்டுமா செபிக்கிறோம். பிள்ளைகளின் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்தரல வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்தில் ஆண்டவரே எந்தெந்த ஆசீர்வாதங்களுக்காக நம்முடைய பிள்ளைகள் ஏங்கி ஆண்டவரே சமூகத்து முன்பாக தங்களை ஊற்றி செபிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவன் நீர் இறங்கி அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை நீர் அவள் வாழ்விலே நீ செய்தரல வேண்டுமா செபிக்கிறோம். நீ தருகிற அந்த அற்புதத்தை அவள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். அவருடைய கையின் பிரயாசங்கள் எல்லாம் நீங்க ஆசீர்வதித்தரல வேண்டுமா செபிக்கிறோம். வீட்டில்
வீட்டிலே அப்பமும் தண்ணீரும் எல்லார் வீட்டிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். நீ ஆண்டவரே எந்த நோய்களும் இல்லாமல் வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். கடன்கள் பாரத்திலிருந்து ஒரு விடுதலையை உடைய பிள்ளைகளுக்கு நீர் வைத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவைகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லா தேவைகளையும் தந்து நீர் வழிநடத்தியல்லும். நம்முடைய வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு கத்தாவை நீர் அவளுக்கு இறங்கி ஆண்டவர்களுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும், நீரே வழிநடத்தி வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கேரளாவிலே ஆண்டவரே வயநாடுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கத்தாவை எத்தனை பிள்ளைகள் ஆண்டவரா அப்பா தங்களுடைய வாழ்வை இழந்து போயிருக்கிறார்கள். அப்பா இயேசுவே அப்பா நீர் ஆண்டவருடைய குடும்பங்களில் கத்த நீர் ஆண்டவரே தேர்தலையும் மாறுதலையும் நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்டதான அழிவுகளிலே நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை மாட்டிக்கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் நீர் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் ஆண்டவரை பாதுகாத்து வழிநடத்தி ஏறல வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நீரே பொறுப்படுத்திக் கொள்வீராக. நீர் பாதுகாப்பின் வேலையை விட பிள்ளைகளுக்கு மேல் நீர் வைத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். எந்த ஆபத்தும் விட பிள்ளைகளுக்கு வராதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக பிறந்த நாட்களை நம்முடைய பிள்ளைகள் கண்டு மகிழும்படியாக ஆண்டவர் நீர் அனுக்கிரகம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அநேக திருமண நாட்களை காணும்படியாக தேவநாமத்துக்கு மகிமையான பிள்ளைகளாக இந்த உலகத்தில் அவர் வாழும்படியாக உமக்கு என்ற மகிமையை செலுத்தும்படியாக நிற்கிறபை தருவீராக. இன்னுமாய் கேட்க மறந்த அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதம் பிள்ளைகளுடைய வாழ்வையை தந்து இந்த மாதத்திலும் அவர்கள் அநேக நன்மைகளை பெற்று வாழும்படியாக வாழ்ந்திருக்கும்படியாக நீ செய்கிறதான எல்லாதமான கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி கொடாகுடி நன்றிகளை செலுத்துகிறோம். துதிகர மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.